பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை அறிய தருகிறேன். வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக விஷயங்கள் உண்டு. அதில் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறபடினாலே சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாயிலும் கேள்விகள் இருக்குமேனால் அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதென்றால் நான் கற்றுக் கொடுக்குற ஞானத்தின்படி வேத வசனத்தின் ஆதாரங்களோடு அதை நான் உங்களுக்கு விவரித்து காட்ட ஆசைப்படுகிறேன். இன்றைக்கும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த கேள்வி என்னன்றதை பார்த்துட்டு அதுக்குரிய பதிலையும் நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. யோபுவின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாளை சபிக்கிறவர்களும் லெவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. இந்த வசனத்திற்கு ஒரு அர்த்தம். தேங்க்யூ சிஸ்டர். ஆக்சுவலாக இந்த யோபின் சரித்திர புஸ்தகம் 3வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இது எந்த வசனத்தின் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யோபு என்ற ஒரு பக்தன் மிகுந்த ஆஸ்திக்காரனாகவும் இளவரசனாகவும் வாழ்ந்தவர், ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய சொத்து பத்துகளெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, பிள்ளைகளும் அழிஞ்சு போயிட்டாங்க. இது கடவுளுக்கும் பிசாசுக்கு நடந்த ஒரு யுத்தத்தின் விளைவினால் ஏற்பட்டதாக இந்த சம்பவம் இருக்குது. இந்த யோபு நல்லவரா கெட்டவரா, உண்மை உள்ளவரா பொய்யானவரா என்றதை பரிசோதிக்கிறதுக்காக தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா, பிசாசு கையில் யோபு விட்டு கொடுத்துருந்தாங்க. உனக்கு என்ன செய்ய முடியுமோ செய் அப்படின்னு சொல்லி அவரை சோதிச்சாங்க. அந்த சோதனையின் விளைவினால் எல்லாத்தையும் இழந்தவர் இப்போ தான் சரீரத்திலையும் ஒரு வகையான பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. எரிபந்தமான கொப்புளங்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ உள்ளத்தாலும் உடலளவாலும் ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் வாயை திறந்து அந்த வேதனையின் வார்த்தைகளாக இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இது வெறும் 3வது அதிகாரத்தோட நின்றல, தொடர்ந்து உள்ள அதிகாரங்களிலும் அந்த வேதனையின் ஒரு அழுகுரலாய், வேதனையின் ஒரு ஒரு அனுபவமாய் அவர் தன்னிடத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதில் சொல்லிக்கிட்டு வரும்போது மிக முக்கியமான ஒரு விஷயமா வேதத்தில் முத பதிவு பண்ணப்படுகிற ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாகன்னு எழுதியிருக்குது. இப்போது இந்த இடத்துல லிவியாதான் என்ற ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை சபிக்கிறவங்களை பற்றி
கொன்று போடுவார். அப்போ இந்த லிவியாதான் எங்கே இருக்குது அப்படின்னா கடலில் இருக்குது. நீர் வாழும் உயிரினமாக இது இருக்குது. இது என்ன மிருகமாக இருக்குதுன்னா பாம்பாக இருக்குது. ரொம்ப நீளமான ஒரு பாம்பா, கோணலான ஒரு பாம்பா அப்படி இருக்குது. அப்போது இந்த பாம்பு சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி பாம்பெல்லாம் கிடையாது. இந்த பாம்பை பற்றி கடவுளே தான் வாயால் விலைக்கு சொல்ல முன் வராரு. அதை தான் யோபின் சரித்திர புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் சில குறிப்புகள் இதை பற்றி சொல்லியிருக்குது. அந்த குறிப்புகளை சொல்லும் போது கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா 12வது வசனத்தில், அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். கடவுளுடைய படைப்பு நிறைய இருக்குது. ஆனால் அந்த படைப்புகளிலே அபூர்வமும் ஆச்சரியமும் அதிபயங்கரமான ஒரு படைப்பு இந்த லிவியாதான். இந்த லிவியாதானுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குதுன்றத இந்த 41வது அதிகாரத்தின் முழு பகுதியிலும் நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் நான் விலைக்கு சொல்ல இப்போதைக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த குறிப்பு மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். வீட்டில் உட்காந்து உங்கள் வேதத்தை வாசித்து ஆராய்ஞ்சு தேடும்போது அதனாலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை ரகசியங்களும் கற்றுக் கொடுக்க இது ஏதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த லிவியா தான் ரொம்ப மோசமான, பயங்கரமான, எதற்கு அஞ்சாத, யாருக்கும் கட்டுப்படாத ஒன்றாக இருக்குது அப்படின்னு வேதத்தில். இதை எழும்பத்தக்கவன் சபிப்பானாகன்னு யோபு சொன்னார் இல்லையா? இது எழும்பத்தக்கவன் யாரும் இல்லைன்னு ஆண்டவர் அவர் வாயால சொல்றாரு. என்னன்னா 9வது வசனம் 41வது, அதாவது யோபு 41வது அதிகாரம் 9வது வசனத்துல, இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ. 10வது வசனம், அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்னு கடவுள் கேள்வி கேட்கிறாரு. அப்போ யோபு சொல்றது என்னன்னா, அதை எழுப்புறனும் இந்த நாளை சபிப்பானாக அப்படிங்கிறாரு. யோபு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு எனக்கு தெரியல. இதை எழுப்பத்தக்கவங்க இந்த பூமியில யாருமே இல்லை. எந்த மந்திரவாதியாலையும் முடியாது, எந்த தந்திரவாதியாலையும் முடியாது, எந்த சூழ்ச்சியாலையும் முடியாது, எந்த யுக்தியாலையும் விஞ்ஞானத்தாலையும் முடியாது. அதை எழும்ப பண்றதுக்கு கடவுளால மட்டும்தான் முடியும். அதை அழிக்கிறதுக்கும் கடவுளால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆக லிவியாதான் என்பது ஒரு நீண்ட நெடிய கோணலான பாம்பு, அதிபயங்கரமான ஒரு பாம்பு. அந்த பாம்பை பத்தி இன்னொரு டீட்டெயில் சொல்றோம் பாருங்க. மேல உள்ள வசனம் 8வது வசனம், அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவம் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, எல்லா டீட்டெயிலும் இந்த 41வது அதிகாரத்திலே சொல்லிடுச்சு. 3வது அதிகாரத்துல யோபு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு 41வது அதிகாரத்துல கடவுளே பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதனுடைய ஆவிக்குரிய ரகசியமும் இருக்குது. சத்துரு நம்மளை எல்லாரையும் அடிமைப்படுத்தணும். ஆதியில ஏவாள் என்பவரை பிசாசு சர்பத்தின் வடிவம் கொண்டுதான் வந்து ஏமாத்தனான், வஞ்சிச்சான். வெளிப்படுத்தின விசேஷத்துல வலு சர்பம் ஜனங்கள் எல்லாரையும் வஞ்சித்து அழிவுக்குள்ள கொண்டு போகுமா. அது 666 முத்திரையை கொண்டதாகவும் இருக்குது. அப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அது பிசாசை குறிக்கிறது, பிசாசின் வல்லமைகளை குறிக்கிறது, பிசாசின் தந்திரங்களை குறிக்கிறது. அவனை இந்த உலகத்தில் கடவுள் உருவாக்கும் போது சேர்த்து உருவாக்கி இருக்கிறாரு. நன்மைக்கும் தீமைக்குமான வாழ்க்கையாய் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறபடினால நன்மைக்கு ஏதுவானவர்களை பரலோகம் சேர்க்கவும், தீமைக்கு ஏதுவானவர்களை நரகத்தில் சேர்க்கவும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் மூலயமா ஆண்டவர் இந்த வாக்கியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் எப்படி சாதாரணமாக அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாத ஒரு விஷயத்த கடவுள் செய்கிறாரு. பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தினால் அதை கொன்று போடுவாராம். அப்போ அவருடைய வசனம் பட்டயமா இருக்குது, அவருடைய வார்த்தை வல்லமையா இருக்குது. அவருடைய வார்த்தையினாலும் நமது வார்த்தையின் வல்லமையினாலும் அவர் பிசாசை ஜெயிப்பார். நாமும் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால இந்த வலு சர்வத்தின் ஆவி உடையவங்க எங்கெல்லாம் செயல்படுறாங்களோ அதெல்லாம் நம்ம சரியா இனங்கண்டு புரிந்து வார்த்தை ஆகிய வசனத்தையும் அவருடைய வல்லமையும் தரித்து கொண்டு நாம் யுத்தத்துல நின்னோம்னா ஜெயத்தை கடவுள் நமக்கு தருவார். நாம போராட வேண்டியது அவசியமே இல்லை. வசனம் சொல்லுது, யுத்தம் என்னுடையது, ஜெயம் உங்களுடையது. லிவியாதான் என்ற ஒரு விஷயத்தை வச்சு ஆண்டவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.
உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக அதனுடைய பதில்களை சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுக்குற ஞானத்தின்படி அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் bless you.